ஐயோ மக்கள், இது தண்ணி இல்லாம எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கும்? ஒரு 2 மணி நேரம் உயிரோடு இருக்கும். இது வந்து முன்காலத்திலேயே கட்டுனதா இதெல்லாம்? அதெல்லாம் அந்த காலத்துல கட்டினது. அடே சாமி, 10 நிமிஷமா ஆயா ஒரே ஒரு விலாங்கு மீனை மட்டுமே போட்டு இப்படி தேய்க்குது. ஆயா இது என்ன ஆயா இவ்வளவு நேரம் தேய்க்கணும்? அதுல இது இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகும் தேய்ச்சி எடுக்கும். வேற மாதிரி பெருப்பு போட்டு அப்படியே பாடுற மாதிரி உராய் விட்டு அவ்வளோதான் மக்களே. இதை வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்ல தண்ணியில் அலசி அந்த குண்டாக்கில் எடுத்து வச்சா வேலை முடிஞ்சு. ஆனால் இந்த மாதிரி விலாங்கு மீன் பெருசு கிடைக்கிறது சிரமம் தான். ஏங்கண்ணா பொட்டி உடச்சிட்டு போயிருமா? ஓ, வைக்கிறது இதுதான் பயங்கர கஷ்டம். மீன் பிடிக்கிறதுலேயே விலாங்கு மீன் பிடிக்கிறது தான் கஷ்டம். ஓ, மற்ற மீன்லாம் ஈஸியாக வலை விட்டா உடனே கிடச்சிடும். சரிங்க, வாங்கினேன். செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பர் சாஃப்டாக இருக்குது, சூப்பர். நல்லா இருக்கா? ஒர்த்தானா? நான் வீடியோவில் அதுக்கு முன்னாடி காரணமலை வீடியோ பார்த்துருக்கீங்க. ஆமாம், அதில் வந்து விலாங்கு மீன் குளம் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு இருக்கா இல்லை உண்மை மட்டும் இருக்கு? அதை விடவே பெஸ்ட்டாக இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இந்த வீடியோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஆனால் என்ன, இந்த வீடியோக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோ பேசலை. அதனால் என்ன மேட்ரு அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் டக்குன்னு. அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒருத்தர் கனடாவிலிருந்து நம்ம இந்தியா டூர் வந்திருக்காரு. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டை பார்க்கணும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம். அதில் ஒரு பிளேஸஸை மட்டும், இந்த காரணம்பாளையத்தை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து விலாங்கு மீன் வாங்கி சமைச்சிருந்தோம். இதை மட்டும் ப்ராப்பராக நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இது போக நாங்கள் நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணணும். பட் அதையெல்லாமே வந்து கேப்சர் பண்ணல, ஏன்னா மொமெண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டோம். இதான் இந்த ஒரு வீடியோ வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம சப்ஸ்கிரைபரோட இந்த வீடியோவை ஜாலியாக பார்க்கலாம் மக்கள்ஸ். ஓகேவா? ஓகே மக்கள்ஸ், அடுத்த நாள் மார்னிங் முகுந்து நம்ம அண்ணா ஹாய். வணக்கம். அப்பாவும் இருக்காரு கூட. அப்பா போலாமா? காரணம்பாளையம் நீங்கள் வந்ததில்லை தானே? போனதில்லை. லோக்கல் ஏதோ இருக்கா? நான் அப்பா அங்கே வந்ததில்லைங்க. சரி, ஓகே மக்களே. லெஃப்ட் மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக போகிற வழியில் வந்து நம்ம அண்ணனும் நம்மளை மாதிரியே தான் இந்த நேச்சுரலான நல்ல விஷயங்களெல்லாம் வந்து தேடி குடிக்கிறாரு. கம்மங்கூழ் இன்றும் சாப்பிடலாம் என்று சொன்ன காரணத்தினால் கம்மங்கூழ் கடைக்கு வந்திருக்கிறோம். எஸ், உள்ளே இருக்குதுங்க கூழ். பாருங்க, நல்லா கெட்டியா சூப்பர். அருமை. கூழ் நிறையா ஊற்றி இது கம்மியாக போட்டு. இன்று எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கு. ஓகே, நீ கம்மங்கூழ் குடிக்காதப்பவே தெரியும்டா இந்த மாதிரி வேலைத்தனம் பண்ணுவீனே. அண்ணனு என்ன வேணும்னு கேட்டு எதையோ ஒன்று வாங்கி கொடுத்துட்றாரு மக்களே. கமுக்கமாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க. அப்பா அந்த வீடியோ பார்க்கட்ட முடி சிக்கனை மூக்கில் ஜாலி ஒழுவுது. எப்படி குடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமாக காரணம்பாளையம் வந்து விட்டோம். இந்த காரணம்பாளையம் அமைந்துள்ள லொக்கேஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஈரோடு டு கரூர் மெயின் ரோடு. சரிங்களா? மெயின் ரோட்டில் கருமாண்டாம்பாளையம்னு ஒரு ஊர் அங்கே இருக்குது. அந்த பக்கம் ஊஞ்சல் ஒரு கொடுமுடி இருக்குது. அதில் தான் இந்த காரணம்பாளையம் இருக்குது. இதனுடைய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, உள்ளுக்கு வந்தாச்சு. தலைவர் வாருங்க உட்காந்துருக்காரு ஜம்னு. தலைவரே நலமா? நலம் போலாங்க. உங்களுக்கோசரம் ஸ்பெஷலாக விலாங்கு மீன் பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. ஓகே, அது உங்களுக்கோசரம் தான் பயங்கர ரிஸ்க் எடுத்து பிடிச்சேன். அப்படியா? ஆமாம். இங்கே பாருங்க மக்கள், இந்த போட்டில் தான் மீன் பிடிக்கலாம் போவாங்க. அது வந்து தடுப்பணை. இந்த தடுப்பணை கட்டின மன்னர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மன்னருங்க. அல்லால இளைய நாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர். அவருக்கு இப்போ தான் பக்கமாக குரு பூஜை நடந்துச்சு. சரிங்களா? இது ஒகேனக்கல்லிருந்து வரக்கூடிய காவேரி ஆற்று தண்ணி தான். சரி வாங்க மக்கள், பழனிசாமி நாங்கள் போயிருப்பாரு, அப்படியே போகலாம் வாங்க. நேற்று நைட்டே பிடித்து வைத்து விட்டீர்களா? இப்போதாங்க நீங்கள் கூப்பிட்றப்போ
தண்ணிக்குள்ள இருந்து எடுத்தேன். நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான். நன்றிண்ணா, நன்றி நன்றி நன்றி. ஆஹா, இங்கே பாருங்க மக்களே, ஐயோ பாம்பு மாதிரி இருக்குதுங்க, பயமாக இருக்குது. எது மீன் எது பாம்பு ஒன்றுமே தெரியல. எப்படின்னா அதெல்லாம் பிடிக்கிறீங்க? கடிக்காதாண்ணா அது? கடிக்காதுங்க. கடிக்காதுங்களா? கடிக்கும், பெருசா இருந்தா கடிக்கும். இது நாங்க பெட்டி அந்த கூண்டுல தான் பிடிக்கிறோம். பரியில இந்த பரியில தான் பிடிக்கிறோம். இந்தாங்க இங்க பாருங்க மக்களே, பெருசு கத்துது. இப்படி நல்லா இது ஒரே நிமிஷங்கண்ணா, நல்லா அப்படி நல்லா இது பண்ணி காட்டுங்க. வந்து பாம்பு இப்படி அது இப்படி இங்கே இப்படி 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 சாமி. ஐயோ மக்கள், இங்க பாருங்க, அதுவும் இந்த இதெல்லாம் பாருங்களேன். ஐயோமா செம்மண்ணா. இன்னும் அது மட்டுமே ஒரு 2 வண்டிகளா வர மாட்டிருக்கு. மேலே வரும், மேலே தான் வரும். நல்லா பெருசு பெருசாவே இருக்கேண்ணா. சூப்பர். எல்லாரும் எடுத்துட்டு போயிருப்பாங்க, உங்களுக்கோசரம் தான் இல்லைன்ட்டேன். எடுத்ததுக்கு முற்போடு தான் மற்றவங்களுக்கு. சரியான பெருசு மக்கள். எனக்கு தெரிஞ்சு நானும் 2-3 டைம் இங்கே வந்து விளாங்க மீன் சாப்பிட்ருக்கேன். பட் இவ்வளோ பெருசு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பருங்கண்ணா, ரொம்ப நன்றி. எப்படி இருக்குது? இன்னும் தைரியமா போய் தொடறியா? ஏண்டா பயமா இல்லையா? இல்ல இருக்குது. கொல்லிமலையில போனோம் நான் அப்பாவும் பார்த்தேன். மக்கள் அங்கிட்டு இருந்து ஆயா வந்து மண்ணள்ளி கொண்டாந்து போட்டுருச்சு. இந்த மண்ணை தொட்டுட்டு தான் விளாங்க பிடிக்க முடியும். ஆனால் அவ்வளோ வளன்னு இருக்கும் மீன், வழுக்குத்தன்மை அதிகம். ஓகேங்கண்ணா, பிடிக்கலாம். முகம் இந்த கோரமா சரி, இந்த பக்கம் வா. அண்ணா பிடிக்கிறது இருக்கலாம். மண்ணை தொட்டார், கையில் அள்ளிட்டாரு. மொன்ன போக மாதிரி இருக்குது. பெருசாகவே போட்டுங்களா? இன்னொன்று பெருசாக போடுங்கண்ணா. இதுதான் பெருசு. பாருங்க, இன்னும் நழுவுதுங்க. விளாங்கி மீன் ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம பழனிசாமி அண்ணன் மட்டும்தான். இன்னும் ஒன்று கரெக்டாக மீடியமாக போட்டுருங்க. அண்ணா இது தண்ணி இல்லாமல் எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கும்? ஒரு 2 மணி நேரம் உயிரோடு இருக்கும். தண்ணி இல்லாமல் 2 மணி நேரம் உயிரோடு இருக்கும். அப்படியே சாமி. இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்டா நல்லதுங்களா? நல்லதுங்க. என்ன அதாவது சூப்பிரசவத்துக்கு அதிக வாய்ப்பு. சுகப்பிரசவத்துக்கு ஒரு வாய்ப்பு. நல்ல வழுக்கும் தன்மை இருக்கிறதுனால நல்ல வாய்ப்பு. படலுக்குள்ள போகுது பாருங்க, பாம்பு மாதிரி நெளிச்சிட்டு போகுது பாருங்க. நான் இது வந்து நிறைய மெடிசனுக்கு தான் கொடுப்பேன். மெடிசனுக்கு, கன்சீவ் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் இந்த ஃபைல்ஸ் இருக்கிறவங்க ஃபைல்ஸுக்கு, இது கூலிங். ஃபைல்ஸுக்கு இதெல்லாம் கூலிங்கு. ஆமாம். ஓ சரி 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 சரிங்க. ஓகேங்கண்ணா, சூப்பர்ண்ணா. எப்படி பாருக்குதே? எப்படி இருக்குதாப்பா? அன்னைக்கு நாம் இதுக்கு போன மாதிரியே இருக்குது. இங்கேருந்து அந்த இது என்ன பாலாறு போனோம்ல? ஆமாம். அதை விட பிரமாதம். பாலாறு போகிறதுக்கு இதே பார்த்தீங்கன்னா இவ்விடத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு அற்புதமாக நல்லா இருக்குது. இது வந்து முன்காலத்திலேயே கட்டுனதா? இதெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில் கட்டினது. அடே சாமி, அப்போ கட்டினது பாருங்க, இன்னும் எப்படி இருக்குதுன்னு. அடேங்க அப்பா. குளிக்கிறதுனா அங்கே போய் குளிக்கலாம். எங்கே? அங்கே குளிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஐயோ, அங்கே போக முடியுமா? போகலாப்பா, வேண்டாம் விடுங்க. அங்கே இடத்துக்கு போய்கிட்டு முகுந்துக்கு ஜாலி மக்களே, தண்ணியில் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஹாப்பி தான் ஏன் முகுந்த மக்கள். அடுத்த கட்டமாக அங்கே வாருங்க மக்கள். இந்த விளாங்க மீன் சோடு சின்ன சரமான சைஸ்லால் 1-2 கிலோவுக்கு மேலே வரும். இதை க்ளீன் பண்ணுறது பாருங்க, இப்படி தான் பண்ணி அவனுக்கு வேறு வழியே இல்லை. அப்பா ஐயா, அதெல்லாம் பண்ணும்போது கலப்பாக இருக்குமா இருக்காதா? இப்போ மூச்சு வாங்குது, உங்ககிட்ட பேச முடியலையா? இந்த கலப்பா இல்லாமல் இருக்குமா? மூத்த தம் கட்டித்தானே தேய்ச்சா அவனு. அதான் சூப்பர் ஐயா, சூப்பர். நேரங்கள் கழித்து 10 நிமிஷமா ஆயா ஒரே ஒரு விலாங்க மீனை மட்டுமே போட்டு இப்படி தேய்க்குது. ஐயா இது என்ன ஐயா இவ்வளோ நேரம் தேய்க்கணும்? அதில் இது இன்னும் ஒன்றுங்க, ஒரு 20 நிமிஷம் ஆகும் தேய்ச்சி எடுக்கும். பெருசுங்காட்டியா? ஆமாம். சின்னதாக இருந்தா ஈஸி. சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் தேய்க்கணும் வெள்ளையா. இது என்ன செதில் இருக்குமா? இல்லை செதில் இருக்குது. இந்த பாரு, இந்த வெள்ளையே தெரியுது இல்லை? எங்கே இருங்க. இதெல்லாம் தெரியுது பாரு வெள்ளையா. ஆமாம், அதுதான் செதில். அதான் இதுக்கு செதில். ஆமாம், அது வர வரைக்கும் தேய்க்கணும், அப்போ தான் மீன் வெள்ளையாகும். ஓஹோ, ஓகே. சின்ன புழு மாதிரி இருக்கு, அதான் செதில். இந்த பாரு, இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தியா தோலை ஏதாவது இப்படி பண்ணுங்க. அது எங்கள் ஐயா ஈரமாக இருக்குது.
டே சாமி, இது சின்னத்தனமான வேலை. மீன் பிடிக்கிறத விட சுத்தம் பண்ணுறது தான் பெரிய வேலையாட்டு இருக்குதே. ஆமா. பிடிக்கிறதோட பிடிச்சி கொண்டு எரிஞ்சிட்டு போயிடலாம். பாரு அது வேற ஏறின்னு வருது அப்படி. அதான் இங்கே பாருங்க மக்கள், இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையும் வரணும் வரி வரியா. எங்க அப்பா அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த மீன் இது மக்களே. ஆக்சுவலாக இந்த விலாங்கு மீன் வந்து கிலோ வந்து 400 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மொத்தமாக 50 ரூபா. நீங்கள் மொத்தமாக 50 ரூபாய், கிலோவுக்கு 50 ரூபாயா? சரி சரி சரி, கிலோவுக்கு 50 ரூபா. சரி சரி சரி. ஓகே மக்கள், அவ்வளோதான். ஆயா பீஸ் போட ஆரம்பிச்சிருச்சு நம்ம விலாங்கு பசங்களை. போடு ஜம் ஜம்னு. இன்னைக்கு ஒரு பீஸ் எடுத்தனாலும் சும்மா சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. அடாடா வேற மாதிரி. இங்கே பாருங்களேன், ஒரு பீஸினுடைய சைஸை மட்டும் பாருங்க மக்களே. இருங்க காட்டுறேன். ஏத்தா வெந்துருமா தச்சுடுவாட்டா? குழம்புக்கு தான் கண்ணு போடுறோம். குழம்புக்கு தான். இதா பாருங்க. அடாடாடாடா மக்கள், இது அப்படியே கிடைக்கல, அது முள்ளே இருக்காது ஏத்தா. மக்கள் இதுல வந்து என்னன்னா சென்ட்ரு முள்ளு மட்டும் தான். இது அதனால தாங்க விலாங்கு மீன் கிலோ 400 ரூபாயா இருந்தாலும் இங்க பாருங்க மக்களே, இந்த சென்டர் முள் மட்டும்தான். இங்க இருக்கிறது சதை, இங்க இருக்கிறது சதை, ஃபுல்லா சதை மக்கள். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த விலாங்கு மீன்லாம் நீங்க இந்த மாதிரி ஒரு 5 கிலோ பல்க் எடுக்கிறீங்கன்னா பொறுமை வேணும். பெரிய மீனை வாங்கினா பொறுமை வேணும். இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரம் இருக்கும். சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் எல்லாரும் ஆகுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இந்த மீன் சுத்தம் பண்ணுறது. ஆனால் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். நம்ம அண்ணன் பாருங்க அங்கே உட்காந்துருக்காரு. ஐயோ அவ்வளோதான் மக்களே. இன்னொரு அதிகபட்சமாக ஒரு 5 மினிட்ஸ் மேலே போயிடலாம். கொண்டு போய் கொடுத்தோம்னா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஜாலியாக சாப்பிட்லாம். அது ரோஸ்ட் போடுறது. ரோஸ்ட் போடுறதுக்கு இதை வச்சிடலாம். அதுக்கு தான் அதை வச்சுட்டு இதை அடிக்கிறோம். ஓகே 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 மக்களே, இங்கே பாருங்க. அடாடாடாடாடா பீஸை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த சுறா மீன் வந்து சுறா குட்டி இருக்குமல்லங்க, அந்த குட்டி பார்த்தா அப்படிதான் இருக்கு, அரிஞ்சு போட்டிருந்தா. பார்க்க சேம் இதே கலரில் தான் இருக்கும். நான் வந்து வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். பார்க்க அதே மாதிரி இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம எப்படாது இங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த விலாங்கு மீன்லேயே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும் போல. சே வேற மாதிரிங்க. ஏ சாமி, பங்கம் பங்கம் பங்கம். ஓகே மக்களே, அவ்வளோதான். இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டது. ஆயாவுக்கு பார்த்தா ஒரு ஓய்வு. 5, 25, 250, 300 கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். நாம் இன்னொரு டைம் மேலே போய் பைப் தண்ணியில் ஒரு டைம் அலசிடலாம். குண்டாவை வாங்கி கவர் தாங்காது, இன்னொரு கவர் அடியில் போடுங்க. 5 கிலோ பிடிக்குமா? ஓகே மக்களே, ஒன்றும் இல்லை. அது குண்டாக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, புகுந்து கையில் வச்சுருக்கான் பாருங்க. உப்பு தான் மக்களே. உப்பு போட்டு ஒரு டைம் அலசிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு பாத்திரம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே மக்களே, கொண்டு வந்த குழம்பு மீனை மட்டுமே 2 குண்டாவில் மாட்டி தெரியுங்களா. இந்த வாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா பீசஸ். அடாடாடாடாடாடா உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? வாவெல்லாம் சொல்கிறேன். இங்கே பாருங்க செமையாக இருக்குது. கையில் இட்டுக்கும் போது ஃபீலிங் நல்லா இருக்குதுங்க. அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். சரிதா? மக்கள் அப்புறம் நம்மளுக்கே சமையல் கை வந்த கலையாச்சே, களத்தில் இறங்கிட வேண்டியதானுங்க. அதாவது இங்கே பாருங்க மக்களே, என்றைக்குமே இந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்குறது, வெங்காயம் பார்க்குறதுலாம் நம்ம லைஃப் செட்டே ஆகாது. நமக்கு ஒன்று தெளிவாக வேணும்னா நம்ம களத்தில் இறங்கி தான் ஆகணும். மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா எப்படி சும்மா ஜம் 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 ஜம்னு தரமாக அலசி வச்சுங்க விலாங்கு மீன். மூந்து கையில் இருக்கிறது வந்து ரோஸ்ட்டு போட போகிறோம். நம்ம அன்னார் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வைக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க மக்கள் ஜம்முன்னு கொடுத்துடலாம். ஓகே மக்கள், நம்ம வந்திருக்கிறது பின்புற வாசல் வழியாக வந்திருக்கோம். அங்கே ஆற்றுலேருந்து டேரெக்டாக வந்தங்காட்டி மீன் பெருசாக வாங்கிட்டீங்களாட்டுக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். மீன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அனைவரும் சூப்பர். விலாங்கு மீனுண்ணா. சரிப்பா. ஜம் ஜம்னு எப்பவும் போல். எப்பவுமே நம்ம கடையில் டேஸ்ட் வந்து பஞ்சம் இருக்காது.
இந்த குறைய இருக்காது. வழக்கம் போல் ஜம்முன்னு பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. ஓகேங்களா? ஓகேங்கண்ணா, சூப்பரு. முகந்து கொடுத்துரு சாமி. இது வந்து ரோஸ்ட்டுக்கு சரியாக போச்சு கொடுத்தாங்க. ஓகே, எவ்வளோ நேரம் கழிச்சு வரலாம்? 12:10 12:45 கொடுத்தாங்க. 12:45 கொடுத்தாங்க. சரி, ஓகே. இப்போது ஒரு கிலோவுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க மீனுக்கு பொரிக்கிறதுக்கு? பொரிக்கிறது கிலோவுக்கு 80 ரூபா. இப்போ 80 ரூபா. சாப்பாடு ஒரு கிலோ 140. 140. ஒரு கிலோ வேக வச்ச சாப்பாடு 140 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. குழம்பு மீனுக்கு 130 ரூபா கிலோ. குழம்பு மீனுக்கு 130 ரூபா. 6 to 7 பேர் சாப்பிடலாம். 6 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு குழம்பு வரும். அந்த அளவுக்கு குழம்பு வரும். ஓகே ஓகே ஓகே, சரிங்கண்ணா. எங்களுக்கு கொஞ்சம் எப்போ போல நல்லா திக்னஸாக கிரேவியாக டேஸ்ட் கொடுப்பீங்க. அதே மாதிரி மீடியமான காரம், குழந்தை சாப்பிட்றது பார்த்து ஜம்முன்னு. சரி, ஓகேங்கண்ணா, வழக்கம் போல். ரைட், இல்லையா நேரங்கள் கழித்து. ஓகே. நெக்ஸ்ட்டு மீன் உள்ளே இருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா தான் இருக்கணுமாங்கண்ணா? இல்லை, தண்ணி இருக்குல்ல. ஓகே 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 ஓகே. ஆனால் இந்த மாதிரி விலாங்கு மீன் பெருசு கிடைக்கிறது சிரமம் தான் ஏங்கண்ணா? ஆமாம், பொட்டி உடச்சிட்டு போயிடும். பொட்டி உடச்சிட்டு போயிடுமா? ஓ, அவ்வளோ வலிமை வாய்ந்தது மக்கள் இந்த விலாங்கு மீன். அப்போ இதை சாப்பிடும்போது என்ன வலிமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். மக்கள், இன்னொரு சைடு நம்ம அண்ணா வந்து மீன் பீசஸை வந்து எண்ணெயில் போட்டாங்க. தெரியுதுங்களா? பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி. ஃபஸ்ட்டு டைம் வந்து இதை வந்து சில்லி போடுறோம். ஓகே, ரெடி ஆகட்டுங்க. ஆனால் இதில் தான் விலாங்கு மீன் பிடிக்கிறது. இதில் தான் விலாங்கு மீன் பிடிக்கிறதுங்க. சரிங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலாங்கு மீனுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து சிறு மீன் வேணும். சிறு குஞ்சு மீன் பிடிச்சி இது பின் சைடில் இதுக்குள்ளே போட்டு சிறு மீனை போட்டு இதை லாக் பண்ணி கட்டிடணும். ஓகே, கட்டிட்டா இதை கொண்டு போய் பாறை சந்தில் விஷ தண்ணியில் நம்ம கொண்டு போய் ஒரு 2 ஆழம் தண்ணி 3 ஆழம் தண்ணி ஒரு 5 அடி 10 அடி தண்ணியில் முழிச்சு பாறை சந்தில் வைக்கணும். அது மீன் சாப்பிட வரையில இந்த வழியாக தான் வரும். இந்த ஈக்குமத்து குச்சிலாம் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் உள்ளே போகும். போகிறப்போ போய் அதை சாப்பிட்ருவோம். வெளியே வரையில் லாக் ஆகணும் மேலே குட்டிடும். அதுக்கு அப்படி காமிங்க. உள்ள ஈக்குமத்து குச்சி. ஏன்னா ஆமாங்க. ஓகே. ஓ, இந்த ஹோல்ஸ் அந்த சின்ன இதாக தான் இருக்கு. ஆமாம், போகும்போது அந்த ஈக்குமத்து குச்சி அமுந்துக்கும். உள்ளே வாங்கிக்கும். வரும்போது ஆப்போசிட்டாக இருக்குங்காட்டி வரையில மீன் குத்துறக்க ஆரம்பிக்குங்காட்டி வராது, லாக் ஆன மாதிரி ஆயிரும். ஓகே, மீன் மேக்ஸிமம் எடால் மாரி தான். ஓகே. இது எப்படி கொண்டு போய் எந்த டைமுக்கு வைப்பீங்க? எப்படி? சாயங்காலம் ஒரு 4 to 5 மணி, அதிகபட்சம் 6 மணிக்குள்ளே வச்சுட்டு வந்துடும். காலையில் 5:30-6 மணிக்கு போய் எடுக்கணும். நைட்டில் மட்டும்தான் மீன் சாப்பிட வரும். வைக்கிறது எந்த அளவுக்கு சிரமத்துக்குரிய? ஈஸியாக இல்லை கஷ்டம்? வைக்கிறது இதுதான் பயங்கர கஷ்டம். மீன் பிடிக்கிறதுலே விலாங்கு மீன் பிடிக்கிறது தான் கஷ்டம். ஓ, மற்ற மீன்லாம் ஈஸியாக வலை விட்டா உடனே கிடச்சிடும். சரிங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே கிடைக்கும், ஒரு 2 நாளைக்கு இங்கே எங்கள் அணைக்கட்டில் கிடைக்கும். மறுக்கா பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இங்கேருந்து வண்டியில் போய் சரிங்க. அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விலாங்கு மீன் எங்கே பிடிச்சோம்னா பாசூர் பேரேஜ் இருக்குல்லங்க. ஆமாங்க. அங்கே போய்ட்டு இந்த விலாங்கு மீன் பிடிச்சோம். ஓகே. ஏன்னா அங்கே தான் பாறை சந்தெல்லாம் அதிகமாக இருக்குது. சரிங்க. அதனால அங்கேருந்து பிடிச்சிக்கிட்டு தான் இங்கே வரணும். சாயங்காலம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம். மறுக்க காலையில் போய் எடுத்துக்கிட்டு வருவோம். வைக்கிறது உள்ள முழுக்கி தான் வைக்கணும். முழிச்சு தான் வைக்கணும். ஒரு 6 அடி 7 அடி 10 அடி 5 அடி ஆழமாக இருந்தாலும் அந்த இடத்துல முழிச்சு வைக்கணும். கொண்டு போய் வைக்கணும். இனிப்பு தண்ணியில் தான். எப்படி நிறுத்தி வைக்கிறது? எப்படி மேலே முதந்துட்டு வரும்ல? எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாறை சந்தில் இப்படி வச்சு கல் வச்சு மேலே கல் வச்சு அமுத்தணும் தண்ணிக்குள்ள முழிச்சு. ஓகே ஓகே ஓகே. ஆனால் அது நேக்கு வேணும். நேக்கு பயங்கர ரிஸ்க்கு தான். இது விலாங்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஆமாம். ஓகே. ஆனால் அந்த ரிஸ்க்கு ஏற்ற டேஸ்ட் இருக்கும். ஆமாம். சரிங்கண்ணா. ஓகே. ஏன்னா எல்லா மீனை விட கொஞ்சம் ரேட் அதிகம் தான். அது நம்ம டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பிடிக்கிறவங்களுக்கும் சரி சாப்பிட்றவங்களுக்கும் சரி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகேங்கண்ணா. ஓகே ஓகே மக்கள், அப்பா வலிய விலாங்கு மீன் குழம்பு ஒரு போச்சி வலி இருக்குது. வித்து பொரிச்ச மீன் துண்டு, பச்சை புளி ரசம் சின்ன பக்கெட்டில் அண்ணன் கொண்டாடுவாருங்க பின்னாடி. இன்னைக்கு ஒரு புடி மக்கள்ஸ். வாங்க போயிட்டு ஆரம்பிச்சிடலாம். சரியான வெயிட்டுங்க. டாடாடாடாடாடா, இங்கே பார்த்தீங்களா இல்லையா? வலிய ததும்ப விலாங்கு மீன் குழம்பு. ஆஹா, இங்கே வாருங்க மக்கள்ஸ், தெரிகிறதா? வேற மாதிரிங்க. அடாடாடாடாடாடா, சும்மா ஜம்முன்னு கொலன்னு பார்க்குறதுக்கு ஆயிலியாக வேற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். விலாங்கு மீன் குழம்பு ரெடி. அப்படியே ஓன் பண்ணுங்கண்ணே. இங்கே பாருங்க, பச்சை புளி ரசம் ரெடி. அப்படியே அங்கே வந்தீங்க அப்படின்னா சாப்பாடு ரெடி.
அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மீன் பீசஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு அண்ணன் வந்து சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இல்லை பாக்குத்தட்டு 1 2 3 4 5 எல்லாம் இருக்குது. அப்பா சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். ஓகே, வாங்கினேன். அடாடாடாடாடா மக்கள் சிங்கா பாருங்கள் பீசஸை. இன்னும் 2 பீஸ் வைங்கண்ணே, தாராளமாக வைங்க, தப்பே இல்லை. நிறைய இருக்குது பீஸ் எல்லாம். மக்கள் சிங்கா பாருங்கள் மக்கள், அப்படியே கொழுப்பு கறி மாதிரி எப்படி இருக்குது பாருங்களேன், தெரியுதா? ஓகே, போதும். வேற மாதிரி இருக்குது பாருங்கள். விலாங்கு மீன் குழம்பு இப்படி தான் இருக்கும். சில்லி இந்த பக்கம் இருக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு முகுந்து வெறித்தனமாக இருக்கிற வலையே என்ஜாய் என்ன வச்சா அப்படிக்கலாம். ஓகேவா? ஓகே மக்கள், எல்லாரும் ஜாலியாக இந்த அழகிய கார்னாம்பாளையம் என்ற ஒரு சுற்றுலாத்தலத்தில் உட்காந்து செம்மையாக வைப் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கிறது நம்ம கனடா சப்ஸ்கிரைபர் சிவா ப்ரோ. அண்ணா எப்படி இருக்குது? நான் அங்கேயே வராருங்க. ஆக்சுவலாக பிரமாதமாக இருக்குது. நான் கேட்கணுடைய சொல்லிட்டாரப்பா. ஆனால் அந்த பீஸ் எடுத்து அப்படி ஒரு கடிச்சா நல்லாயிருக்கும், கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் டெம்டிங் ஆகிற மாதிரி. அப்படியே எடுத்து ஒரு பைட் விடுங்க பார்ப்போம். செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பராக நல்லா இருக்கா? ஒர்த்தானா? நான் வீடியோவில் அதுக்கு முன்னாடி காரணமலை வீடியோ பார்த்துருக்கீங்க. ஆமாம், அதில் வந்து விலாங்கு மீன் குழம்பு பற்றி சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு இருக்கா இல்லை உண்மை மட்டும் இருக்குது. அதை விடவே பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, கேசவன் போலெல்லாம் சாப்பிட முடியாது. கேசவன் டெம்டிக்கு ஏற்றுற மாதிரி சாப்பிடுவார். நாம் அப்படி சாப்பிட முடியாது. பட் ஓவரால் இஸ் பெஸ்ட். உண்மையிலே பெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச பச்சைப்புளி ரசமும் இருக்குது, இங்கே இருக்குது. ஆமாம். ஃபைனலாக டேஸ்ட் பண்ணலாம். அடுத்தது அவர் தான். ஓகே. ஆஹா, செம்மையாக சுடுது. அப்பா, உண்மையிலே முகுந்து சொல்கிற மாதிரி செம்மையாக சுடுது. ஆனால் அந்த தோல் சும்மா வளன்னு. நான் கூட அந்த ஆயாட்ட கேட்டேன், இந்த தோலை கழட்டுனா நல்லா இருக்குமாயான்னு. நல்லா இருக்காதாயா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த தோல் தான் மக்கள் டேஸ்ட்டுங்க பாருங்க, வளன்னு செம்மையாக இருக்குது. இந்த தோலோட இந்த பீஸ் எடுத்துங்க பாருங்களேன். சரிதா, இதில் முள்ளே இல்லை மக்கள், முள்ளுக்கு இடமே இல்லை. சாப்பிடலாமா? முள்ளலையும் சொன்னது தப்பாக போச்சு. ஒரு சின்ன முள் இருக்குது. சின்ன முள்ளெல்லாம் இருக்குது, பீஸில் இருக்குது மக்கள். இருக்குது. தங்க பார்த்து சாப்பிட்றான். நான் கூட கீழே வச்சிடாத, தட்டில் வைக்காத, அப்புறம் வாய்க்கில் போயிடும். ஆனால் சின்ன முட்களெல்லாம் இருக்குது கீழே வச்சு சாமி. ஆனால் இதனுடைய டேஸ்ட்டு பெரும்பாலும் முட்கள் இல்லை. இது எடுத்து கடிக்கலாம் போலவே ஆசையாக இருக்குது. இது ஒரு எடுத்து கடிக்கலாமா? ஒரு பைட் விடலாமா? ஆடாடாடா, தெரிக்க விடுதுங்க, வேறு மாதிரி. அப்படியே சாப்பிட்டேன். இன்னொன்று உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். ஆஃப்லைனில் சாப்பிட்டேன். ரோஸ்ட்டும் நல்லா கிறிஸ்பியாக. விளாங்க மீன் நீங்கள் ரோஸ்ட்டு போட்டாலே சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க. ரோஸ்ட்டு போடும் போது சின்ன முள்ளெல்லாம் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக வாசம் விட்டு சரி. ஓகே மகளே, அடுத்து குழம்போட சாப்பிடுவோம். இதை பாருங்க, நல்லா கொழுப்பு நிறைஞ்சு சூப்பராக இருக்குது. இதை அப்படியே ஒரு பைட் அடித்து சோத்தோட ஒரு பைட் விட்டு பார்த்து இந்த வீடியோவை நான் வந்து முடிக்க போகிறதில்ல. அண்ணங்கிட்ட வந்து பச்சைப்புளி ரச டேஸ்ட்டு வந்து ரிவ்யூ வாங்கணும். அதனால் ஃபைனலுக்கு முன்னாடி குழம்போடு ஒரு பைட் அடிப்போம். ஆஹா,
நான் பச்சைப்பள்ளி ரசம் போயிட்டீங்களா? இல்லைம்மா ரைட்டு சொல்லி வாய மூடல மக்கள். என்ன பச்சைப்பள்ளி ரசம் போயிட்டாரு, அது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இதை சாப்பிட்டு பாருங்க பிறகு ரியாக்ஷன் வேறு ஃப்ரண்ட் கேமரா தெளிவாக பதிவாகல, வாய்ஸில் சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் ஆஹா. நான் நேற்று பாடின ஒரு பாட்டு உண்டு, கேசவா அட கேசவா ஆடி ஆடி ஓடி வந்த கேசவா, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? பெஸ். செம்மண்ணா. ஆனால் இருந்தாலும் உங்கள் வீட்டு ரசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் வீட்டில் இது இது அதுக்கு அடுத்தபடி. ஆனால் உங்கள் வீட்டு ரசம் வந்து அந்த புளிப்பு இதெல்லாம் சும்மா டாப் கிளாஸ், டாப் நாச். அது குழம்போட அல்டிமேட்டு. பச்சைப்பள்ளி ரசத்தோட அண்ணன் கிட்ட சொல்லவே இல்லை, அண்ணனே தெளிவாக சொல்லிட்டாரு. சரி ஓகே மக்களே, அப்புறம் வீடியோ பேசிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணணும்ல. ஃபைனலாக மீட் பண்ணுறேன். வேறு மாதிரி மக்கள்ஸ் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ணா வந்து அப்பா அம்மாவுக்கு ஞாபகார்த்தமாக வந்து வேட்டையும் சேலையும் எடுத்து கொடுத்துருக்காரு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ 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 தேங்க்யூ. பாய் சொல்லிடு. சாப்பிடுங்க. ஓகேங்கண்ணா, பாய்ண்ணா. பாய்.